கதை சொல்லட்டா? வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போவோம். இன்னைக்கு கதையோட தலைப்பு வந்து உண்மையின் வெளிச்சம். ஒரு ஞானி அவரோட சீடர்களோட நடந்து போய்கிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தன் வரான். வந்து ஞானியை கண்ணா பின்னான்னு திட்டுறான். சிங்கமாக திட்டுறான். கோவத்தில் அவனுக்கு என்னெல்லாம் வார்த்தைகள் வருதோ அதெல்லாம் சொல்லி திட்டுறான். பயங்கரமாக திட்டுறான். சீடர்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. செம்ம கோவம் வருது. சீடர்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன போய் ஞானியை போய் இப்படி திட்டுறான் அப்படின்ட்டு. ஆனால் ஞானி என்ன பண்ணுறாரு, அவதானப்பா இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அந்த இவனுக்கு திட்டினவனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. திடுக்கிட்டுறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு அதிர்ச்சி ஆனோடனே தலையை குனிந்துட்டு ஒன்றும் பேசாமல் போயிட்டான். மறுநாள் வழக்கம் போல் அந்த ஞானி சீடர்களோட அதே வழியில் வந்துட்டு இருந்தார். அப்போ அதே ஆள் எதிரில் வரான். இந்த தடவை அவன் மூஞ்சியில் கோவம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் குற்ற உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அவன் நேராக வந்து ஞானி காலில் வந்து விழுந்துட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. நேற்று உங்களை நான் அவ்வளோ திட்டினதுக்கு, உங்ககிட்ட அப்படி தவறாக நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படிங்கிறான். தவறு உன் பேரில் இல்லைப்பா. என்ன ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு 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 மனிதன் இருக்கான். அவன் வந்து ஒரு மரத்துக்கடியில் போய் நிற்கிறான். அப்போ வந்து ஒரு புயல் காற்று அடிக்குது. அப்படியே அது சூறாவளியாக மாறுது. பயங்கர காற்று அடிக்குது. சுழல் காற்று வீச ஆரம்பிக்குது. சற்று நேரத்தில் அது சூறாவளியாக மாறுது. மாறினோடனே மரம் பயங்கரமாக ஆடி ஒரு மரக்கில் வந்து அவன் வந்து வந்து நின்னால, அது கீழே ஒரு மனுஷன் வந்து நின்னால அவன் மேலே வந்து விழுந்துருது. இப்போது இதில் யார் மேலே தவறு? அந்த சூறாவளி மேலே தவறா, மரம் மேலே தவறா, அந்த மனிதன் மேலே தவறா? யார் மேலேயும் தவறு இல்லை. அது நடக்க வேண்டியது நடந்தது. அது மாதிரி தான் நேற்று நீ வந்து ஒரு கோவத்தில் இருந்த. கரெக்டாக அப்போ நான் வந்தேன். ஸோ உன்னோட கோவத்தெல்லாம் நீ கொட்டி தீர்த்த என் மேலே. ஸோ இதனால் தவறு யார் மேலேயும் இல்லைப்பா. அதனால் வந்து இதில் யாரை நான் குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிவிட்டு அந்த ஞானி நடக்க ஆரம்பித்தார். இவனும் அவரை பின்தொடர்ந்தான். இன்னொரு சீடனாகி விட்டான். இதே மாதிரி இன்னொரு ஞானி இருந்தார். அவர் காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தார். போயிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு கொள்ளைக்காரன் வரான். கொள்ளைக்காரன் வந்து, ஏய் இங்கே பார், நான் உன்னை கொல்ல போகிறேன் இப்போ அப்படின்னு சொல்கிறான். அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. சரிப்பா அப்படிங்கிற எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன சரிங்கிற அந்த ஆள் லூஸா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நம்பலையோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு, என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஞானி வந்து, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக என்ன சொல்கிறான்னா, என்னால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு திருப்பியும் கத்தி சொல்கிறோம். அவனுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் அப்படியா சரிப்பா கொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அவன் அப்படி சொல்கிறான். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியா உன்னால் செய்ய முடியாது எதுவும் இல்லையா அப்படியா என்றார் ஆச்சரியமாக தான் அந்த ஞானி. ஆமாம், உனக்கு ஏதாவது இறுதி ஆசை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். உடனே அந்த ஞானி சொல்கிறாரு, ஆமாப்பா எனக்கு ஒரு இறுதி ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்லு அப்படிங்க. நீ நின்றுட்டுருக்கேன் இந்த மரத்துக்கு மேலே இருக்கிற அந்த கிளையை வெட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, நான் வெட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே கிடுகிடுன்னு ஏறி அந்த கிளையை வெட்டிடுறான். வெட்டிட்டேன், இப்போ வேறு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாப்பா இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆசை சொல்லு அப்படிங்கிறான். அவன் நினச்சிட்ருக்கான் இந்த மாதிரி தான் வேறு ஏதாவது சப்ப மேட்டராக கேட்பாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கிளையை திருப்பி ஒட்ட வச்சிடுப்பா அப்படிங்கிறாரு. அவன் ஷாக் ஆகிடுறான். என்னது இந்த கிளையை திரும்ப ஒட்ட வைக்கணுமா? நீ பைத்தியமா? இந்த கிளையை திரும்பி எங்கேயாவது வெட்டின கிளையை திரும்பி எங்கேயாவது ஒட்ட வைக்க முடியுமா? நீ பைத்தியமா அப்படின்னு கேட்குறான். அந்த ஞானி சொல்கிறாரு, ஏன்பா இந்த ஒட்ட வைக்க முடியாத கிளையை நீ வெட்டினியே, நீ பைத்தியமா நான் பைத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து அவனுக்கு ஏதோ புரியுது, எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது. உடனே அவன் வந்து ஞானி காலில் விழுந்து அவர் பின்னாடியே அவரை பின்தொடர ஆரம்பித்தான். அவருக்கு சிஷ்யனம். இது ஒரு கதையாச்சா? இந்த ஞானிகள் வாழ்வில் நடந்த இரு நிகழ்வுகளிலிருந்தும் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது திட்டுவது வீரம் அல்ல, அதை பொறுத்து போவதுதான் வீரம். அதே போல ஒன்றை துண்டு பண்ணுவதற்கு சக்தி தேவையில்லை, ஆனால் உண்டு பண்ணுவதற்கு சக்தி தேவை. இந்த உண்மையின் வெளிச்சம் இன்றைய மனித மனங்களை ஊடுருவி செல்ல வேண்டும்.
இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்முடைய நண்பர் ஒருவர் சொன்னார், நேத்தி கூட ஒருத்தர் என்ன நான் பலாருன்னு ஒரு கணத்தில் அரைஞ்சிட்டாருப்பா, அதுக்காக அவர் பேரில் நான் கொஞ்சம் கூட கோபமே படலை அப்படின்னு சொல்கிறாரு நண்பர். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்புறம் அவர் இன்னொரு கணத்துலையும் அரைஞ்சிட்டாருன்னா அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கோவப்படாமல் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணால் உண்மையாலுமே அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு திருப்தியாக மன நிறைவாக இருக்கும். கோவப்பட்டு கடன்னு கத்திடுறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மூஞ்சிலாம் இங்கெல்லாம் வலிக்கும், இங்கெல்லாம் செவந்து போயிடும், மூச்சு வாங்கும். எதுக்கு அதெல்லாம்? பொறுமையாக அப்படியா, சரி அப்படியா, நாளைக்கு நீ 1,00,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இல்லைன்னா, ஐயோ 1,00,000 கட்டணுமா அதையே நினச்சிருந்தோன்னா நம்மளுக்கு அப்படியே ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும், என்னெல்லாமோ பண்ணும். அதுக்கு பதிலாக பொறுமையாக உட்காந்து 1,00,000 ரூபா நாளைக்கு கட்டணுங்கிறாங்க, இதுக்கு என்ன தீர்வு? அவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கலாமா? இல்லை நம்ம வந்து ஏதாவது வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக யோசித்து, இல்லை நம்மளுடைய நண்பன்கிட்ட வேறு யார்ட்டாவது கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மெதுவாக பண்ணலாமா, அப்படின்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்லாம் யோசித்து தான் அந்த முடிவு எடுக்க முடியும் பொறுமையாக. அப்படியே நம்ம அதிர்ச்சியில் கோவத்தில் யாராவது நம்மளை திட்டினா திருப்பி திட்டுறது, திருப்பி பயங்கரமாக சண்டைக்கு போகிறது, பயங்கரமாக அப்படியே மூச்சு வாங்க அப்படியே அப்படிலாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சரியில்லை. இந்த ஞானிகள் மாதிரி நம்மளும் வந்து பொறுமையாக அப்படியா சரிப்பா திட்டிட்டியா சரி திட்டு அப்படின்னு நம்ம சொன்னாலே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடும். என்னடா அது ரியாக்டே பண்ண முடியாது, நம்ம தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமோ, நம்ம மேலே தான் தப்பு இருக்கோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருதுன்னா, ஹஸ்பண்ட் பயங்கரமாக கோவப்பட்டு தாம் தும் குதிச்சாருன்னா பேசாமல் போயிடணும். நம்மளும் அதுக்கு எதிர்த்து பேசும்போது தான் அவன் ஹஸ்பண்ட்க்கு பயங்கரமாக கோவம் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக வார்த்தைகள் வெடித்து அசிங்கமாக வார்த்தைகள் வரும். எதுக்கு? கத்தட்டும், அது பாட்டுக்கு இருந்தாலும் கத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்ம பாட்டு கூலாக காதுலேயே விழாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் மனைவிகளுக்கு சொல்கிற ஒரு சீக்ரெட். அப்போது வந்து நம்ம வாழ்வு வந்து டிவோர்ஸ் அது இதுன்னு போகாது. வார்த்தைகள் தடிக்கும் போது, கசப்பான உண்மைகள் வெளியே வரும்போது தான் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் அது வந்து ஒருத்தர் இருக்கை தட்டினால் தான் ஓசைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால தான் ஒரு கை அவர் பாட்டுக்கு கத்தட்டும். இல்லை ஒய்ஃப் கத்துறாளா, ஹஸ்பண்ட் பேசாமல் வாயை மூடிட்டு கற்றுட்டோம், அவன் பாட்டு கற்றுக்காள் பைத்தியமே கற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூல் மைண்ட் செட்டில் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வெடிக்காமல் அப்படியே கூலாயிடும். உடனே ஒய்ஃபும் கூலாகி என்ன சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இதுதான் உண்மையின் வெளிச்சம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.